மாமா 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 என்ன மாமா இது? வயிறு முட்டை சாப்பிட்டீங்க, பால் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன், வந்து படுத்தீங்க. அரைப்படி பால்ல பாதாம் பருப்பு போட்டு அழகா சுண்ட காய்ச்சி எடுத்துட்டு வந்தா இப்படி தூங்குறீங்களே. ஏன் மாமா என்ன இப்படி ஏமாத்துறீங்க? நீங்க மாமாவா இல்ல புர்ரா? இந்த பாலை நானே குடிச்சிட்டு மாமா ஏஞ்சிட்டீங்களா? தூங்குறீங்களா மாமா? அப்ப பாலை நானே குடிச்சிடுறேன். மாமா போங்க. அடி பாவி மால, இப்ப ஏண்டிது மோதன? எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? அது இல்ல கலவாணி, ஹாஸ்பிடல்ல இருந்து அன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம்ல, அப்போ ஒரு குழந்தைய. சொல்லுங்க. அந்த குழந்தைக்கு என்ன மாமா? அந்த குழந்தை மாமா எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க மாமா. என்னை விட்டு பிரிஞ்ச ஒரு வருஷத்துல எவ்வளவு ஒருத்திய செட்டப் பண்ணி குழந்தைய பெத்துட்டீங்களா? அந்த குழந்தை தான் ஹாஸ்பிடல்ல இருந்ததா? அத பால கூட குடிக்காம தூங்கிட்டீங்களா? கலவாணி பேசாதீங்க மாமா, பேசாதீங்க. எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? உங்களை தேடிக்கிட்டே 2 குழந்தையும் சேர்த்து வளர்க்க முடியாம அதுங்களை ஹாஸ்டல்ல போட்டுட்டு அந்த குழந்தைகள் துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இத பாரு, சொன்னதை கேளு. பேசாதீங்க மாமா, எனக்கு எதுவும் கேட்க வேணாம். அப்பாவுக்கு 2வது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் எப்படி மாமா பசங்க கிட்ட சொல்லுவேன்? நாய் தான் வாலாடணும், வாழ நாய் ஆடக்கூடாது. இப்படி பேசுறதுக்கு இந்த பழமொழிக்கு என்ன சம்பந்தம்? தேவையில்லாத இடத்துல பழமொழி சொன்னாதான் பழமொழிக்கு அழகு. அப்படி யார் சொன்னது? களவாணி சொல்றேன். ஏய் வாயை மூடு, நான் சொன்னதை கேளு. நான் உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் காமனின்னு ஒரு வடநாட்டு பொம்பளை கிட்ட வேலை செஞ்சேன். ஐயா சப்பாத்தி கிட்டியா? ஏய் இப்பதான் முக்கியம், நான் சொன்னதை கேளு. எங்க வேலையை ஆஸ்பத்திரியில இந்த குழந்தைய கடத்தி பிச்சை எடுக்க வைக்கிறதா. அப்புறம் அப்படி ஒரு நாள் குழந்தைய திருடும் போது அந்த குழந்தை உங்க அண்ணி செல்லம்மா குழந்தைய திருடிட்டோம். அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? உங்க அண்ணி குழந்தைய திருடிட்டேன்னு சொல்றேன்டி. அண்ணி குழந்தைய திருடிட்டீங்களா? அண்ணி குழந்தைய திருடிட்டீங்களா? எங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா? ஐயோ, நான் அப்படிலாம் துரோகம் பண்ணலடி. மறுபடியும் அந்த குழந்தைய எடுத்து உங்க அண்ணன் கிட்ட ஒப்படைக்கலாம் முயற்சி பண்ணும்போதுதான் என்ன அந்த கும்பல் அடிச்சுட்டாங்க. நான் தப்பிச்சு வீட்டுக்கு வந்தேன், நீ தான் ஹாஸ்பிட்டல் சேர்த்த. ஐயோ ஆமா மாமா, 1 மாசம் படுத்த படுக்க மயக்கமாவே கிடந்தீங்க. ஆமா, அந்த மூலைல உட்கார்ந்து ஒண்ணு நல்லா சரி. ஹாஸ்பிட்டல்ல வரும்போது ஒரு குழந்தைய பார்த்தேன். எனக்கு என்னமோ செல்லம்மாக்கா குழந்தை மாதிரி இருந்தது. நான் உடனே போய் இந்த குழந்தைய பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த ராத்திரி இல்லையா? நான் உங்களை விட மாட்டேன், காலையில போங்க. ஐயோ ரொம்ப முக்கியம், நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கலவாணி. நீங்க போய் சொல்றீங்க, மறுபடியும் என்ன விட்டு ஓடி போறதுக்கு ஏதோ பிளான் பண்றீங்க. இல்லடி, நான் சொல்றத கேளுடி. பேசாம படுங்க மாமா. நான் சொல்றது தயவுசெய்து கேளு கலவாணி. இப்ப படுக்க போறீங்களா இல்லையா? தயவுசெய்து குழந்தைய எடுத்துட்டு வந்துடுறேன். அமுதா, யார் வந்திருக்கிறன்னு பாரு. அமுதே, உன்னை பருக வந்திருக்கும் இந்த கட்டிலம் காளையை பார். கையில் பால் சொம்போடு வந்திருக்கும் இந்த மாட்டுக்காரனை பாருமா. வசனம் சொன்னது போதும், போய் பால் குடிச்சிட்டு போய் படுங்க. என்னது?
பாலை குடிச்சிட்டு படுக்கிறதா? உங்க அசட்டு கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது, நான் பிஸியா இருக்கேன். இன்னதுக்கு நீ பேப்பர்ல வீடு தேடிட்டு இருக்க? அதான் அட்வான்ஸ் கொடுத்து வீடு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் புது வீட்டுக்கு போக போறோம். அது சரி, நான் வீடு தேடுறேன்னு யார் சொன்னாங்க? நான் வேலை தேடிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன உளர்ற? நீ எதுக்கு வேலை தேடணும்? செல்லம்மா வேலைக்கு போய் படுற பாடு போதாதா? அவங்கள கவுக்கணும்னு என்னென்ன சதியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ வேலைக்கு போகணுமா? நான் ஒன்னும் கோட்டையை பிடிக்கிறதுக்காக வேலைக்கு போறேன்னு சொல்லல. ஏதோ எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும், கையில கொஞ்சம் காசு பொருளணும், அதுக்குதான். செல்லம், இங்க பாருடா, நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? இன்னும் 10 மாசத்துல உன் மடியில குழந்தை தவள போகுது. இந்த நேரத்துல வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும்னா வயித்துல வளர நம்ம குழந்தை கோவிச்சுக்காதா? என்ன உளறீங்க? நான் கர்ப்பமா இருக்கேன்னு யார் சொன்னா? என்ன நீ ஜோக் அடிக்கிற? அன்னைக்கு நீ வாந்தி எடுத்ததா நானும் அம்மாவும் பார்த்தோம்ல. வாந்தி எடுத்தா வயித்துல குழந்தை இருக்கணும்னு சட்டமா? அமுதா, நீ என்ன சொல்ற? அன்னைக்கு நான் சாப்பிட்டது எனக்கு ஒத்துக்கல, அதனால வாந்தி எடுத்தேன். அம்மாவும் புள்ளையும் உடனே கர்ப்பமா இருக்கேன்னு ஊரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப நீ கர்ப்பமா இல்லையா? இல்ல இல்ல இல்ல, எத்தனை தடவை சொல்ல சொல்றீங்க? சரி, இந்த பாலக்குடி எதுக்கு? எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாள். செல்லம்மா எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசிட்டு மறுபடியும் இன்னைக்கு எம்டியா பதவி ஏத்திருக்காங்க. இந்த நல்ல நாள்ல இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம மறுபடியும் புது வாழ்க்கையை தொடங்குவோம். உங்களுக்கு எல்லாத்துலயுமே விளையாட்டு. நான் சீரியஸா வேலை தேடிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானும் சீரியஸா குழந்தைய தேடிட்டு தான் இருக்கேன். இன்னும் 10 மாசத்துல நீ குழந்தைய பெத்து கொடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் அம்மா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்தா இந்தா அமுதா, பாலக்குடி. கிட்ட வராதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏன் அமுதாவுக்கு கோவம் வருமா? அமுதா அப்படியே நெருப்பு மாதிரி கொதிச்சாலும் என் கைப்பட்டுச்சுன்னு வச்சுக்க, அப்படி சில்லுன்னு போயிடும் எல்லாம். எனக்கு மூட் சரியில்லை, வாந்தி வர மாதிரி இருக்கு, போங்க. அப்படின்னா உண்டாய் இருக்கியா? அம்மா அம்மா, ஐயோ, எப்ப பார்த்தாலும் குழந்தை குழந்தை குழந்தை. அம்மாக்கு பிள்ளைக்கு இதே பேச்சுதானா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்க வெளில போய் படுங்க. என்ன அமுதா, சீரியஸா தான் சொல்றியா? நான் இவ்வளவு நேரம் விளையாட்டா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விளையாட்டுக்குள்ள யாரும் இங்க பேசல, சீரியஸா தான் சொல்றேன். நீங்க போய் படு, இல்ல நானே போய் படுக்கிறேன். இரு 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 இரு, என்ன இது புது பழக்கம்? இந்த பார், நீ எல்லாம் ஒன்னும் வெளியில போய் படுக்க வேண்டாம். நீ வேலையை பாரு, நான் என் வேலை என்ன, நான் தலகாணி கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறேன். இல்ல, உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க வெளில போய் படுங்க. இல்ல அமுதா, நான் வெளியில போனா அம்மா அங்க இருப்பாங்க, ஏன்டா இங்க வந்து படுக்கிறேன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த டைம் வரைக்கும் உங்க அம்மா முழிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க எப்போ தூங்கி இருப்பாங்க, நீங்க போங்க. சீரியஸா தான் சொல்றியா? ஆமா, சீரியஸா தான் சொல்றேன். இல்ல அமுதா, நீ விளையாட்டா தான் சொல்ற. இல்ல, புடிங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? பைத்தியம் பிடிச்சிச்சு, போங்க. பால் இருக்கு, பழம் இருக்கு. என்ன அமுதா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் இங்கேயே படுத்துக்கிட்டுமா? வாசு, இங்க என்னப்பா பண்ற? நீ இன்னும் தூங்கலையா? எனக்கு ஒரே கால் வலியா இருக்குப்பா, சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. வயசானாலே இதான்ப்பா பிரச்சனை. வயசு பையன், எனக்கே தூக்கம் வரல. என்னடா எடுக்க முடக்க அது பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உள்ள
காலைல தூக்கம் வரல, அதான் வெளியில வந்து படுக்கலாமேன்னு இங்க வந்தேன். நீ தூங்காம உட்காந்துட்டு இருக்க. ஏண்டா அப்படின்னா நான் தினமும் தூங்குனதுக்கு அப்புறம் நீ இப்படிதான் இங்க வந்து படுத்துக்கிறியா? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்குதான் வெளியில வந்து படுத்தேன், கரெக்டா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். ஒரு நாளும் இல்லாத திருநாளா அப்படி என்னடா ஆச்சு? அது வந்துமா என் மேல ஒரே வேர்வை ஸ்மெல்லு. அவ அப்படியே கொமட்டிக்கிட்டு வருதுன்னா அதான் வெளியில படுக்கலான்னு வந்தேன். கொமட்டிட்டு வருதுன்னு சொல்லி உன்னை வெளியில விரட்டி விட்டுட்டாளா? ஐயோ, அவ வெளியில போய் படுத்துக்க சொல்லல. என்னால வாந்தி எடுத்துட கூடாதுன்னு தான் நான் வெளியில வந்து படுக்க வந்தேன். அப்படி போதா விஷயம்? டேய், என் மருமக நிஜமாலுமே புத்திசாலி தான்டா. அம்மா, நீ என்னம்மா சொல்ற? இத பாரு, இந்த வேர்வை அதுங்கிறதெல்லாம் வெறும் சாக்கு போக்குடா. என்ன இருந்தாலும் அமுதா படிச்ச பொண்ணு இல்ல, அதான் நல்ல விவரமா யோசனை பண்ணிருக்கா. எனக்கு ஒன்னும் புரியல, தலையெல்லாம் சுத்துது. மண்டு மண்டு கர்ப்பம் தரிச்ச 3 மாசம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லன்னா கர்ப்பம் கலைஞ்சு போயிடும்டா. அதான் அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால வேர்வை அதுன்னு சொல்லி உன்னை பக்கத்திலேயே அண்டை விடாம துரத்தி இருக்கா. நீ ஏன் எதையாவது கற்பனை பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காத. முதல்ல நான் சொல்றத கேளு. உன் மருமக கர்ப்பமா இல்ல. டேய் வாசு, என்னடா குண்ட தூக்கி போடுற? அன்னைக்கு வாந்தி எடுத்தாளடா. அததாம்மா நானும் கேட்டேன். அன்னைக்கு எடுத்தது பித்த வாந்தியாம். நாமெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு அவ பொறுப்பு இல்லையா? நிஜமாவா சொல்ற? ஐயோ, இது என்னால நம்ப முடியலையேடா. அடி பாவி, என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாளேடா. இதை நீ நம்பிதான் ஆகணும். இதுக்கு மேல என்கிட்ட எதையாவது கேட்டு என் உயிரை எடுக்காத. என்ன தூங்க விடு. டேய் வாசு, என்ன டேய், என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ இப்படி கும்பகர்ணனாட தூங்க ஆரம்பிச்சிட்டியே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராமன் சித்தப்பங்கிற கதையா? ஒரு பேர குழந்தைக்காக நான் ஏங்குற ஏக்கம் அவளுக்கு தெரியாது. எல்லாத்தையும் கண்ணார பார்த்துட்டு இப்ப கர்ப்பம் இல்லைன்னு சொல்றாளே. ஐயோ ஐயோ, வாசு, ஸ்னேகா, நீ வந்துட்டியா? எங்க நீ என்ன கைவிட்டுடுவியோன்னு நான் பயந்து போயிட்டேன். வக்கீலோட வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ். நீ ரொம்ப நல்லவ ஸ்னேகா, ரொம்ப நல்லவ. நீ எப்படி இருக்க கோமதி? என்ன நடிக்கிற? அடுக்கடுக்கா துரோகத்தை பண்ணிட்டு இப்ப என்ன பார்த்து துடிக்கிறியாக்கோ? ஸ்னேகா, என்ன பேசுற நீ? ஏய், உனக்காக தானே நான் கம்பி எண்ணிட்டு இருக்கேன். அத மறந்துட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்க. இதப்பா, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நீ சொன்னதானே நான் செஞ்சேன். கிழிச்ச பெரிய ப்ரொஃபஷனல் கில்லர் தான் பேரு. கொலைய உருப்படியா பண்ண தெரியல, பேசுறா பேச்சு. ஸ்னேகா, ஏய் வாய் மூடு. இவ பேரை நீ சொல்லாத. அந்த யோகியதை உனக்கு இல்ல. அந்த அளவுக்கு 1 2 3 சொதப்பல் பண்ணிருக்க. 1க்கு 9 அடியால் இருந்தும் சரியா கத்திய சுருவறதுக்கு வக்கல. பெருசா பேசுற. சரி, 2வது, அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறேன்னு எங்க கிட்ட பணத்தை வாங்குறல, எதுக்கு போகல? அது இல்ல, நான் நிஜமாலதான் கிளம்புனேன். ஆனா என்ன ஆனா? என்னன்னு பதில் சொல்லு. இல்ல, அது போக முடியாதபடி ஒரு சிக்கல் வந்துருச்சு. அப்படி என்ன சிக்கல்? சொல்றா, அது என்னோட பிரச்சனை. ஓ, 3வது தப்பு. மாட்டினதான் மாட்டின.
அவர் பேரை சொல்லாம இருந்திருக்கலாம்ல. நேரம் பார்த்து நானே அந்த ஆளை போட்டு கொடுத்திருப்பேன். நீ வேற உன் பங்குக்கு தனியா ஒரு டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், நீ கூலிக்கு மாரடிக்கிற. எதுக்கு அந்த ஆளை போட்டு கொடுத்த? ஐயோ ஸ்னேகா, அதான் நான் பண்ண ஒரே தப்பு. அதுவும் நான் வேணும்னு பண்ணல. சாலா, உங்க ஊர் போலீஸ் பண்ண டார்ச்சர்ல நான் எப்படியாவது தப்பிக்கணும், ஏதாவது பேர் சொல்லணும்னு சொன்னதான் அந்த பேரு. சத்தியமா மாட்டி விடணுங்கிறதுக்காக நான் சொல்லல. அப்படியே நான் மாட்டி விடணும்னு நினைச்சிருந்தா உன் பேரை சொல்லிருக்கலாமே. எதுக்கு அந்த ஆளோட பேரை சொல்லணும்? புரியுது காமினி, உன்னோட கதற இல்ல. எங்க ஊர் போலீஸ பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால எனக்கு இப்போ உன் மேல இரக்கம் கூட வந்துருச்சு. அவரை இப்பதான் வெளியில எடுத்த, இப்போ உன்னை வெளியில எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸ்னேகா, நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியல. உனக்கு இவ்வளவு இறக்கப்படுற மனசா? இது தெரியாம உனக்கு நான் ஒரு துரோகம் பண்ணிட்டேன். விடு விடு, முடிஞ்சு போன கதையாச்சு. அது எதுக்கு ரீவைண்ட் பண்ணி புலம்பிட்டு இருக்க? இல்ல ஸ்னேகா, இது புது கதை. இதுதான் நான் உனக்கு மனசார பண்ண துரோகம். என்ன சொல்ற நீ? ஆமா ஸ்னேகா, நீ சொன்ன மாதிரி நான் செல்லம்மாவோட குழந்தைய கடத்தினேன். அதான் செத்து போச்சு. அது சாகல ஸ்னேகா, இன்னும் உயிரோட தான் இருக்கு.